ஹலோ ஆல் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பிளான் இல்ல. பட் ஆனா வந்து சூப்பர் ஓவர் மேட் அஸ் டு பிளான் சம்திங். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இட் இஸ் அ டெட் ரப்பர் தான். பட் ஆனா சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிடுச்சு. கண்டிப்பா ஸ்ரீலங்கா. பட் ஆனா டவுன் த லெஸ் நிசாங்கா அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃபோட நம்ம வந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மாஸ்டர் சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தீங்களா சூப்பர் ஓவர்? சூப்பர் ஓவர் எதிர்பார்க்கல. நான் முதல்ல 6 ஓவரா 7 ஓவர் பார்த்தேன். அதுக்கப்புறம் 10 ஓவர் வரைக்கும் ஸ்கோர் ஃபாலோ பண்ணி ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க, பாத்துக்கலாம், பரவாயில்ல, இட்ஸ் குட் திங் ஃபார் இந்தியா ஹேப்பனிங் நவ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பக்கத்துல வர்றப்ப திரும்ப ஃபாலோ பண்றப்பதான் பார்த்தா டபக்குன்னு கடைசியில சூப்பர் ஓவர்ல இல்ல ஆக்சுவலா சூப்பர் ஓவர். லைக் ஆனா வந்து எனக்கு வந்து அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து நான் 17 ஓவர் வரைக்குமே ஐ வாஸ் லைக் ஓ 95% ஐம் ஷுர் லைக் இந்தியா இஸ் கோயிங் டு வின். சம்மோ அதை வந்து புல் பண்ணிடுவாங்க. இந்த 18வது ஓவர் அக்சர் பட்டேல் ஓவரில் வந்து ஒரு 13 ரன்னோ 14 ரன்னோ போச்சு. ஒரு சிக்ஸு, அப்புறம் வந்து 2-3 டபுள்ஸ் அப்படி போச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன நினச்சேன், லைக் இந்தியாவுக்கு வந்து லைக் நவ் இட் இஸ் 50-50. இத்தனைக்கும் 19th ஓவர் வந்து அர்ஷதீப் ரொம்ப நல்லா போட்டார். ஐ திங்க் ஹி ஹஸ் கிவன் ஒன்லி லைக் 6 or 7 ரன்ஸ். சொல்லுங்க, நீங்க ஓவராலா வந்து நம்ம பேட்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. பேட்டிங் வந்து குட் திங், நிறைய குட் திங்ஸ் ஹேப்பன். சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சம் டைம் இந்த மிடில், திலக் வர்மா கொஞ்சம் பேக் டு த என்ன சொல்ற டச். அபிஷேக் சர்மா எப்பயும் போல விளையாண்டுறாரு. நம்மளோட பிக்கஸ்ட் கன்சர்ன் இன்னும் கண்டினியூ ஆகிறது நம்ம கேப்டன். ஹோப்ஃபுல்லி இஸ் டியூ ஃபார் சம்திங் ஸ்பெஷல் இன் த ஃபைனல். ஓகே. ஸோ பேட்டிங் வந்து இட் இஸ் குட், இட் கிளிக் டுடே. எல்லாரும் அந்த லோயர் ஆர்டர் வந்து தே காட் டச். ஸோ அது வந்து ரியலி குட் பிஃபோர் கோயிங் இன் டு த ஆக்சுவலா ஃபைனல். வந்து கன்ஃபார்ம் பண்ணாம பேச, ஆனா வந்து இன்னைக்கு பிட்ச் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு டீம் ஆடும் போது பிட்ச் வந்து கொஞ்சம் பெட்டர் தான். லைக் ரொம்ப டிட்டீரியேட் ஆன பிட்ச் கிடையாது. இல்ல அப்படியும் நினைக்கலாம். இப்ப கடைசியில நான் கமெண்ட்ரி லிசன் பண்றாங்க, பிச் இப்படிதான் இருந்தது, இப்பதான் ரெண்டு டீமும் வந்து கரெக்டா பேட்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைனலி த பேட்டிங் ஹஸ் கிளிக்டு ஃபார் சம் டீம்ஸ். தெரியல, மேபி கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஓகே. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது யாருமே வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்க. ஆனா வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு நிசாங்கா. ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. குசால் பெரேராவும் நல்ல இன்னிங்ஸ் ஆடு. ஸோ அவங்க கிட்ட தான் மேட்ச் இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி லைக் 16-17th ஓவர் வரைக்கும். ஸோ ஐ திங்க் இதை நான் வந்து சம் அப் பண்ணணும்னா எப்படி சொல்லுவேன்னா, தே ஃபவுட் ரியலி ஹார்ட் டு மேக் இந்தியா வின் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப இது பண்ணாங்க. பட் ஆனா வந்து அது எதுக்குன்னா இந்தியாவை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் இருந்தது. ஐ திங்க் ஃபைனல் ஓவர்லலாம் அவங்க ஈஸியா நான் சொல்றேன், லாஸ்ட் பால்ல 3 ரன் அடிச்சதுன்னா வின்னு, 2 ரன் அடிச்சா வந்து சூப்பர் ஓவர். இதுல வந்து ஷானக்கா வந்து என்ன பண்றாருன்னா, கீப்பர் எண்டு கிட்ட வரும்போது அவருக்கு பால் எங்க இருக்குன்னு கனெக்ட் பண்ணல. ஆக்சுவலா அந்த பால் வந்து கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டிக்கு அந்த பாலை வந்து அவங்க கனெக்ட் பண்ணாம விட்டுட்டாரு. ஸோ அவர் தேர்ட் ரன்னுக்கு ஆன பாசிபிலிட்டியே அவர் போய் ஸ்லைட் ஆகி போய் சஞ்சு சாம்சனை தான். ஆனா இங்க பாலே வந்து சேரல, அங்க ஒரு ஃபம்பிள். அப்படியா? அதை நான் பார்க்கல. பிக் பண்ண ஃபீல்டர்கிட்டயும் ஃபம்பிள், திருப்பி ஹர்ஷித் ராணா கிட்ட ஹர்ஷித் ராணா ஒரு ஃபம்பிள். ஸோ பால் கையில நிக்கல. முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இது பண்ணிருக்கலாம். ஸோ வந்து கிஃப்ட் பண்ணாங்க இந்தியாவுக்கு. அப்புறம் சூப்பர் ஓவர்ல ஆக்சுவலா இந்த சூப்பர் ஓவர் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு காமெடி ஆஃப் எரர்ஸ். ஐ மீன் இட்ஸ் நாட் காமெடி, பட் தட் இஸ் வாட் இட் இஸ். அதான் ரூல்ஸ். இல்ல, அது காமெடியா தான் இருந்தது. பட் பிஃபோர் தட் வந்து சூப்பர் ஓவர் தான். ஹர்தீப் சிங் வந்து நல்ல வேரியேஷன் போட்டாரு. ஹி வாஸ் ஸ்டிக்கிங் டு த பிளான். ஆஃப் சைடு. ஆமா, கரெக்டா அவுட் சைடு ஆஃப். கொஞ்சம் லக்கு இருந்தது, கரெக்டா போயிடுச்சு. நான் சொன்னேன் நல்லா போட்டாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு. அதே லைன் ஓகே ஓகே. இல்ல, அது வந்து உண்மையிலே எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா 5 ஹர்ஷிப் பால் சிங் இங்க வந்து அதே லைன் போட்டாரு. போட்டாரு. ஒரு பவுன்சர் போட்டாரு 19th ஓவர்ல. ஓகே, அது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கன்சிஸ்டன்டா போட்டிருந்தாரு. ஏன்னா ப்ரெஷர் இருந்து. எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, ஏன் அவங்க நிசாங்கா இறங்கலன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து ஒரு பாயிண்ட்ல திங்க் பண்ணி பார்க்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன். பட் ஆனா அப்ப கூட நிசாங்கா வந்து ஷனக்காக்கு பதிலா நிஷாங்கா தானே வந்திருக்கணும். அவர் தான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. வந்து லைக் நம்ம டீம்ல ஹார்திக் பாண்டியாக்கு ஒரு ஈக்குவலண்ட் மாதிரி. சரி, அப்படியேனாலும் ஒன் டவுன் கமிங் டு மண்டிஸுக்கு. ஐ திங்க் கமெண்ட்ரியில சொன்ன மாதிரி ஐ திங்க் இட் ஷுட் ஹவ் பின் ஹிஸ் கால் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்புறம் யார் காலோ இல்லையோ ரைட் கால் obviously ஓவர் டேக்கன். lost their match. ஸோ அது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பால் சனங்க அவுட் ஆன நாட் அவுட் அந்த காமெடி தான். அது பாலை பீட் பண்ணிடுச்சு, அதாவது சாம்சன் கேட்ச் பண்ணிட்டாரு, ரன் அவுட்டும் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம அந்த ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு பாத்தீங்களா, அம்பையர்ட்ட அவுட் கேட்டு எதுக்கு அவுட் கேட்டாருன்னு. I think instinct ன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, அதாவது பவுலிங் எண்ட்ல இருக்கிற ஐடியலி நீங்க வந்து ரன் அவுட்னா ஸ்கொயர் லெக்ல இருக்கிற அம்பையர் கைய என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு கைய தூக்கிட்டாரு. as soon as the out was given, the decision was given, the ball becomes dead. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட் நடந்திருந்தாலும், அதாவது அந்த கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் It is அதெல்லாம் வந்து டெட் தான். அத வந்து அவர் கரெக்டா சனக்கா இது பண்ணி ரிமைண்ட் பண்ணி ரிவ்யூ கேட், அது நாட் அவுட்ங்கிறனால அது வந்து இதாகி அடுத்த பால்லே ஆனா அவுட் ஆயிட்டாரு. ஆமா. சோ அதுதான் லைக் they fought really hard to make India win. பட் ஹர்ஷ்தீப் சிங் அந்த அப்படி அவுட் கேட்டு நின்னது வந்து அத வந்து எங்கேயாவது மீம் யூஸ் பண்ண. ஆக்சுவலா வந்து இது நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு இது காமெடியா தெரியுது. ஆனா வந்து ஒரு ஐ திங்க் 2 years முன்னாடியோ இல்லை ப்ராபப்ளி 1 year முன்னாடியோ அஸ்வின் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. வி ஆல் நோ லைக் அஸ்வின் இஸ் ஆல்வேஸ் பீன் அ இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர். ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி வந்து லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அந்த பால் டெட் ஆகிடும். பட் ஆனால் ஆப்வியஸ்லி வந்து பேட்டிங் பண்ணுற டீமுக்கு அது பெரிய அட்வான்டேஜ். பவுலர்ஸ் வந்து இது ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு 2 years முன்னாடியே அவர் பேசியிருந்தார். நீங்கள் அது பார்த்த உடனே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக கிளியராக யோசிக்காம அந்த ரூல் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து எந்த டீம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச்ல ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க வந்து டெலிபரேட்டா வந்து ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல அம்பையர் என்ன பண்ணுவீங்க? இல்ல பட் அது அம்பையர் அவுட் கொடுத்தா, ஆமா, இப்ப அம்பையர் அவுட் கொடுக்கலன்னா கரெக்ட் தான். பட் ஆனா இல்ல அம்பையர் அது அவுட் எனக்கு கொடுத்தா புரியுது. அது ரிவ்யூ கிடையாது. இப்போ என்ன பண்ணுவீங்க அந்த லாஸ்ட் பால் ஆஃப் த ஒரு டோர்னமெண்ட்ல? ஐ திங்க் இல்ல அது கரெக்ட் தான். ஒரு HCS இருக்கு. இல்ல அது எதுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்ப சனக்கா வந்து ரன் ஓடினாரு, பட் இன் சம் கேசஸ் வந்து அவுட் இல்ல அப்படியே நடக்கிறார், அப்ப அவுட் ஆக்கிட்டா அதை அவாய்ட் பண்றது. அது இருந்துச்சு. அத வந்து ரூலை மேபி அது எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அன்இன்டென்ஷனலா சரி, அப்படி இப்படின்னு வந்து ஸ்ரீலங்கா போராடி இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்தியா இஸ் த ஆனா சூரியகுமார் எதுக்கு திரும்ப பேட்டிங் இறங்கினாரு அதுவும் எனக்கு புரியல. அது என்ன லாஜிக்? ஸ்ரீலங்கா தான் பவுலிங் போட போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சரி. ஸோ ம். ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா வந்து லைக் ஹீஸ் கம்ஃபர்டபுள் பிளேயிங், அதாவது தூக்கி அடிக்கிற லாஃப்டட் ஷாஃப்ட் இல்ல. அண்ட் நானுமே வந்து ஸ்கை வந்தது தெரியல, அபிஷேக் வந்திருந்தா வந்து ஏர்ல ஆடி இருப்பாரு. இவர் வந்ததுனால கிரவுண்ட் ஷாட் சேஃபர் சைடுக்கு ஆடி இருக்காங்க. இல்ல சேஃபர் சைடு அதெல்லாம் எனக்கு தெரியல, எதுக்கு வந்தாரு, அபிஷேக் சர்மா தானே வரணும். இல்ல மேபி அந்த 2 runsக்கு எதுக்கு அபிஷேக் சர்மா அப்படி இல்ல, அதுக்கு அடுத்து பேடப் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு காஷியஸ் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப அப்படி பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருந்தாருன்னா இப்ப வேற மாதிரி பேசுவீங்க. கண்டிப்பா. பட் ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா, அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருக்க அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக ஆப்வியஸ்லி தெரியும் அபிஷேக் சர்மா தூக்கி தான் அடிக்க போறாரு ஃபர்ஸ்ட் பால்ல. அதான் சார், இந்த டீம் அப்படி யோசிக்கிற டீம், so they will go for the kill. ஆனா இல்ல இந்த தடவை சூப்பர் ஓவர்ல அது கான்ஷியஸ் டெசிஷன் தான் நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் விட்டுற வேண்டாம். ஏன்னா 2 தான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பால். அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்க ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் விழாத வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்ட் ஆயிட்டு there is no coming back. எனக்கு என்னமோ கன்வின்சிங்கா இல்ல அந்த இது, தெரியல என்ன லாஜிக் யூஸ் பண்ணானுங்கன்னு. அது ஷார்ட் நீட்டா இருந்தது. ஹசரங்கா வந்து இன்னும் கொஞ்சம் டாஸ் டப்பா போட்டு கூகுளி போட்டிருந்தாருன்னா ஏதாவது நடந்திருக்கும். அவர் வந்து ரொம்ப பிளாட்டா போறதுக்கு ஃபைனலா இந்த ஏசியா கப் சீரீஸ்ல நல்ல மேட்ச். பேசிக்கா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இதுதான் கிட்டத்தட்ட ஃபைனல். நீங்க சொல்லிருந்தீங்க இல்லைங்களா, ஸ்ரீலங்கா ஃபைனல் வரும், தே ஆர் ஸ்டில், ஐ ஃபீல் லைக் தே ஆர் குட் டீம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இட் ஃபெல்ட் லைக் ப்ராப்பர் டீம். அது என்ன சொல்றது, கன்ட்ரிஸ்டிங்கா இருந்தது. அந்த அண்டர் ப்ரெஷர்ல எப்படி வந்து இது பண்ணணும், ஒரு டார்கெட் வந்து இருக்கும்போது எப்படி ஸ்மார்ட்டா விளையாடணும். ஆமா. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு இந்த மேட்ச் எப்படி ஹெல்ப் பண்ணும், எப்படி பாகிஸ்தான் போறப்ப எப்படி இம்பாக்ட் இருக்குங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பேசலாம். கண்டிப்பா. ஸோ அது இல்லாம வந்து இந்தியா வந்து இன்னைக்கு 4th இன்னிங்ஸ்ல வந்து ஒரு மேமத் டோட்டல் ஆடி வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் வந்து இல்ல அதான் நான் வந்து பாக்குற சைட்ல வந்து மேல வந்து இந்தியா, இந்தியா ஏ, இந்தியா அண்டர் 19 வரிசையா 3 வின் ஸ்கோர். இந்த மாதிரி அண்டர் 19 சொன்ன மாதிரி நீங்க அண்டர் 19 பிக் ஷவுட் அவுட் டு நம்ம ரோல்ஸ் ராய்ஸ், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன் செஞ்சுரி போட்டு. கேஎல் ராகுல் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 176. அது எந்த பிச்சு எப்படி இருந்தாலுமே
வந்து 176 அடிக்கிறதுலாம் வந்து லைக் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் தான். அண்ட் வி நோ லைக் வாட் நேற்று தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு கிரேட் பிளேயர். ஆனால் அது ஒரே ஒரு பிரச்சனை என்ன, ஓகே அதான் இந்தியா ஏவும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, அண்டர் 19 பாய்ஸும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது பேசணும் மாஸ்டர்? இல்லைங்க, கூட்டுங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல திருப்தியான ஒரு ஃப்ரைடே மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்தது இன்னைக்கு மேட்ச். போகிறோம். ஸோ சண்டே வந்து அகெயின் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும், ஏதாவது மாறுமா, இல்லை ஸ்கையோட டேவா, ஸ்கையோட அந்த லாங் டியூ இன்னிங்ஸ். பேசலாம் பேசலாம். ஃபைனல்ஸ் நீங்க வேற வியூல இருப்பீங்க, நான் வேற வியூல இருப்பேன். அனைமா ஃபன்னியா போகும். இந்த வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டுக்கே இந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ ஃபார். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் டைம். சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ. ஓகே மாஸ்டர்.